திருமண வாழ்க்கை ரீதியாக செவ்வாயின் பங்கை பார்க்கின்ற பொழுது பெண்களுக்கு செவ்வாய் தான் கலத்தர காரகங்க. பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாய் தான் கலத்தர காரகனாக விளங்கக்கூடிய கிரகம். அந்த கிரகம் ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு வகையில் நல்லது. நல்ல கிரக தொடர்போடு இருக்கிறது நல்ல சிறப்பு. அதுபோல் ஆண்களுக்கு கூட பார்த்திங்கன்றால் செவ்வாய் திருமண சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு திருமண வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பான கிரகம். செவ்வாய் நல்ல கிரக சேர்க்கையோடு இருந்தால் அவங்களுக்கு மன வாழ்க்கை இல்லற வாழ்க்கை நல்ல சிறப்பாக அமையக்கூடிய அமைப்புகள், மன வாழ்க்கையில் நல்ல ஒரு வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டாகும். அடுத்து பார்க்கின்ற பொழுது ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் ஒரு நல்ல கிரக தொடர்போடு இருந்தால் அவங்களுடைய மன வாழ்க்கை என்பது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். செவ்வாவுக்கு சுக்கிரன் தொடர்போடு இருந்தாலோ செவ்வாவை குரு பார்த்தாலோ, அடுத்து பார்க்கின்ற போது உங்களுக்கு செவ்வாய் கூட ஒரு சுபகிரக தொடர்பு இருந்து சுபகிரக பார்வை செவ்வாய்க்கு இருந்தாலோ பெண்கள் ஜாதகத்தில் மன வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் ஜாதகத்தில் சனி தொடர்போடு இருக்கிறது, சனி சேர்க்கப்பட்டு இருப்பது, அடுத்து பார்க்கின்ற பொழுது கேது தொடர்போடு இருக்கிறது, கேது நட்சத்திரம் இருக்கிறதுலாம் மன வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்திற்கு அவ்வளோ நல்லதுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஆண்கள் ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கிரனோடு சேர்ந்திருந்தால் அவங்களுடைய மன வாழ்க்கை என்பது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள், நல்லா அமோகமாக இருக்கக்கூடிய அமைப்புகள், ஒரு திருமண வாழ்க்கை ரீதியாக நல்ல ஒரு மகிழ்ச்சியான நிலையெல்லாம் கூட ஏற்படுத்தும். அதுவே செவ்வாய் ஜாதகத்தில் சில பாவகிரக தொடர்போடு இருக்கின்ற பொழுது அவங்களுக்கு மன வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சில நெருடல்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள், சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள், ஒரு தேவையற்ற நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய அமைப்புலாம் கூட உண்டாகும். பொதுவாக செவ்வாய் ஆண்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் ஒரு சுகமான வாழ்க்கை ஏற்படுவதற்கு செவ்வாயின் பங்கு மிக மிக ஒரு முக்கியம். ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்கு, திருமணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கூட செவ்வாயின் பங்கு கூட மிக மிக ஒரு முக்கியமான பங்கை வகிக்கிறது. பழங்கால புத்தகங்களில் செவ்வாய் தோஷத்துக்கு ரொம்ப அதிக முக்கியத்துவம் தருவாங்க. பொதுவாக ஒரு ஆண் ஜாதகத்தில் 2 4 7 8 12 செவ்வாய் இருந்தால், அதே மாதிரி 2 4 7 8 12 செவ்வாய் இருக்கக்கூடிய ஜாதகமாக இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவோம். பொதுவாக ஒரு ஆண் ஜாதகத்தில் செவ்வாய் ஆதிக்கம் நல்ல பலமாக இருந்தால், அதே மாதிரி பெண் ஜாதகத்திலையும் செவ்வாய் ஆதிக்கம் பலமாக இருந்தால் நல்லது. செவ்வாய் ஆதிக்கம் பலமாக இருக்கின்ற போது அவங்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபாடுகள் சற்று அதிகப்படியாக இருக்கும். அதே மாதிரி ஈடுபாடு கொண்ட ஜாதகமாக கல்யாணம் பண்ணிக்கின்ற போது அவங்க லைஃப் ஓரளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். ஒருவருக்கு செவ்வாய் உச்சமாக இருக்காரு, செவ்வாய் பலமாக இருக்கார், இன்னொருத்தருக்கு பலமாக இல்லாமல் இருந்ததுன்னா நல்லா இருக்காது ஜென்ரலாக.